விவசாயிகளுக்கு சம்பா தாளடி பட்டத்திற்கான மானிய விலையில் நெல் விதை வழங்கும் திட்டத்தை அமைச்சர் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். காரைக்காலில் செயல்பட்டு வரும் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் 2026-2027 ஆண்டுக்கான சம்பா மற்றும் தாளடி பட்ட நெல் விதை வழங்கும் திட்டத்தை வேளாண் துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் பட்டியலின விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் இதர விவசாயிகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 10 மானியத்திலும் விதைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் கோடைகால சாகுபடி நிதி உதவி மற்றும் சூரிய சக்தி உபகரணங்களுக்கான மானியங்கள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மதுரை சோழவந்தான் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் தலை துண்டித்த நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் கொலையா தற்கொலையா என்ற பல்வேறு கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தண்டவாளத்தில் தலை துண்டித்த நிலையில் கிடந்த ஆண் சடலம் குறித்து பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விசாரணையில் இறந்தவர் திண்டுக்கல் நாகல் நகரை சேர்ந்த சதாசிவம் என்பது தெரியவந்துள்ளது. சென்னை சென்ற பயணிகள் ரயில் மோதியதால் உயிரிழந்திருக்கலாமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து ரயில்வே மற்றும் சோழவந்தான் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குளித்தலையில் சரக்கு லாரிகள் 2 நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 லாரி ஓட்டுநரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திருச்சியிலிருந்து கரூர் நோக்கி நெல் மூட்டை ஏற்றி வந்த டாரஸ் லாரியும் கரூரில் இருந்து திருச்சி நோக்கி எம்சாண்டை ஏற்றி கொண்டு வந்த டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 லாரி ஓட்டுநர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குளித்தலை போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். சங்கரன்கோவில் அருகே கார் மற்றும் வேன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கழுகுமலை சாலையில் தேனியிலிருந்து வேனில் கோயிலுக்கு சென்ற குடும்பத்தினரும் தங்கச்சி மடத்திலிருந்து காரில் குற்றாலத்திற்கு 3 பேரும் சென்று கொண்டிருந்தனர். எதிர்பாராத விதமாக எதிரெதிர் திசையில் வந்த காரும் வேனும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த மருது மற்றும் இளையராஜா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காரில் இருந்த உதயசங்கர் என்பவர் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். வேனில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கராபுரம் அருகே 10 ஆண்டுகளாக மின்விளக்கு இல்லாமல் தவித்து வருவதாக கூறிய பொதுமக்கள் கையில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி தெருக்களில் ஊர்வலமாக சென்று எதிர்ப்பு தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கள்ளிப்பட்டு கிராமம் விஜயா நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் போதிய தெரு மின்விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்கள் பகுதியில் தெரு மின்விளக்குகள் அமைக்க கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லாததால் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் கையில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி தெருக்களில் ஊர்வலமாக சென்று கோஷங்களை எழுப்பி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். செம்மண் கிடைக்காமல் முழங்கும் பாரம்பரிய செங்கல் தொழிலை காத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாராபுர செங்கல் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தலைமுறையாக நடைபெற்று வரும் கையினால் தயாரிக்கப்படும் செங்கல் உற்பத்தி தொழில் கடந்த 5 மாதங்களாக தேவையான செம்மண் மற்றும் களிமண் கிடைக்காததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக செங்கல் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் சத்யபாமாவை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் செங்கல் உற்பத்திக்கு தேவையான மண்ணை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எடுப்பதற்கு உரிய அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டவிரோத மண் எடுப்பை தடுக்க வேண்டும் என்றும் கையால் தயாரிக்கப்படும் செங்கல் தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மண் எடுப்பது சம்பந்தமான ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். இந்த ஏரியாவில் தாராபுரம் பகுதியில் 40க்கும் மேற்பட்ட கையில் எடுத்து செங்கல் சுற்ற குடிசை தொழிலாக செய்கிற செங்கல் சூளை இருக்குது. அந்த சூளை பல குடும்பங்களோட வாழ்வாதாரமாக இருக்குது. மண் இல்லாத காரணத்தினால மண் ஓட்டுறதுக்கு தற்காலிகமாக அனுமதி இல்லாத காரணத்தினால எங்களால் தொடர்ந்து செங்கல் உற்பத்தி செய்ய முடியல. இதனால் தாராபுரம் பகுதியில் வறட்சியும் பாதிச்சிருக்குது. மற்ற விவசாய வேலையிலும் இல்லை, கால்நடைகளுக்கும் தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் செங்கல் உற்பத்தி நின்றுச்சுன்னா எங்களுடைய எல்லாத்தோடைய வாழ்வாதாரமே கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அரசாங்கம் தயவு கூர்ந்து எங்களுக்கு மண் எடுக்கிறதுக்கான அனுமதியை கொடுத்தாங்கன்னா பல செங்கல் உற்பத்தியாளர்களும் மற்றும் கட்டிட தொழிலும்
ஒன்று சிறந்து நடக்கும்ங்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி மாவட்டத்தில் போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்த 8 இடங்களில் புதிய சோதனைச் சாவடிகள் திறக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் 8 புதிய சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை, புளியரை, வடகரை, ஈனாவிளக்கு, அனந்தபுரம் மற்றும் சாம்பவூர் வடகரை ஆகிய இடங்களில் அமைத்துள்ள இந்த சாவடிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நேரில் திறந்து வைத்து தீவிர வாகன தணிக்கையை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ரூபாய் 4.5 கோடி மதிப்பீட்டில் புதிய திருத்தேர் செய்யும் பணி தொடங்கியது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலின் 300 ஆண்டுகள் பழமையான திருத்தேருக்கு மாற்றாக தனிநபர் கைங்கரியத்தால் ரூபாய் 4.5 கோடி மதிப்பீட்டில் புதிய தேர் செய்யும் பணி தொடங்கியது. இத்தொடக்க விழாவில் அமைச்சர்கள் தென்னரசு, ரஞ்சித்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா உள்ளிட்டோர் சிறப்பு பூஜைகளுடன் பணிகளை தொடங்கி வைத்தனர். தொண்டை மண்டல பாரம்பரிய முறைப்படி 63 அடி உயரத்தில் உருவாக்கப்படும் இப்பணியை 60 பேர் கொண்ட குழுவினர் 1 வருடத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தென்னரசு தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் பல 100 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த இந்த திருத்தேரை புதுப்பிக்கிறதுக்காக 4,25,00,000 மதிப்பில் சுமார் 63 அடி உயரத்தில் உபயதாரர் மூலமா இந்த புதிய தேர் செய்யும் பணி இந்த துவங்கப்பட்டது சார். மகிழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.